Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 19th October 2022. ஒவ்வொரு நாளும் காலைல ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட மார்க்கெட் நிலவரம் என்னன்றதை பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 3வது நாளாக ஏற்றத்தில் இருக்கிறத பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 1.12% என்ற அளவுக்கும், S&P 500 1.14%, நாஸ்டாக் 0.9% என்ற அளவுக்கு ஏற்றத்தை பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு புல்பேக் ரேலியா யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% இறங்கிட்டு ஏறும்போது இது ஒரு புல்பேக் ரேலி அப்படின்னு தான் அங்கே சொல்லப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஹாங்சங் தைவான் இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் இப்போது இறங்கி துவங்கி இறங்கி வியாபாரமாகிறது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பானோட நிக்காய், சவுத் கொரியாவோட காஸ்பி, சீனாவோட ஷங்காய் எல்லாமே சற்றே ஏர்முகமா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம சந்தை எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம் சந்தை அப்படின்றது நம்ம சிங்கப்பூர்ல வியாபாரம் கூடிய நம்முடைய நிஃப்டியை பார்க்குறோம். ஸோ நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 புள்ளி இந்த ரேஞ்சில் கொஞ்சம் உயர்ந்து வியாபாரம் ஆகுறது. இதை பாசிட்டிவ் டு ஃபிளாட் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு அது வந்து எந்த டைரக்ஷனில் நாங்கள் ஏன்னா நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அது ஏற்றம் நிகழ்ந்தது, பெரிய கேப் அப். பட் அது சஸ்டெயின் ஆகுமான்றது ஒரு கேள்வியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 17,000 அப்படின்றத நம்ம கொஞ்சம் அப் பண்ணியிருக்கோம் இல்லையா. மேலே பார்க்கும்போது இப்போ 17,750 அப்படின்றது உடனடியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் தடங்களையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒருவேளை எல்லா இறக்கத்தையும் தாண்டி தீபாவளியை நோக்கி அப்படின்னு பார்க்கும்போது 18,000 நோக்கி போகிறதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மேக்ரோஸ் அப்படின்றது பார்க்கும்போது முக்கியமான சில மேக்ரோஸ் அப்படின்னு எடுத்தோம்னா யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றது வந்து 4.02. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4ல் இருந்தது, இப்போ 4.02 கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது பார்க்குறோம். டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றதும் பெரிய மாற்றம் இல்லை, 112ல இருந்தது 112.05. ஸோ இரண்டுமே பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். பிரண்ட் ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸ்லோலி இன்ச்சிங் டவுன். 92ல இருந்தது, இப்போ 90.8 and 91 இந்த ரேஞ்சில் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு பார்க்குறோம். ஸோ தட் இஸ் அ குட் திங் ஃபார் இந்தியா. வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்றத ரெண்டா பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து க்ரோத் கம்மியாக இருக்குது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது. இன்னொன்று வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பார்க்கும்போது யூஎஸ் வந்து அவங்களுடைய ரிசர்வ்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸை பிரண்ட் க்ரூட் வெளியில் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய க்ரூட் WTI க்ரூடோட அந்த எக்ஸஸ் இந்த மார்க்கெட் வந்து ப்ரைஸை புஷ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கீழே. அடுத்ததா கோல்டு வந்து பெரிய மாற்றம் இல்லாமல் முடிஞ்சிருக்கு பார்க்குறோம். $1,250 இருக்கு. ஒருவேளை இங்கே ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் நடக்கலாம். ஷார்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அங்கே கவர் பண்ணுறதை கொஞ்சம் யோசிக்கலாம்ன்றது ஒரு ஜென்ரல் வியூ தான். அடுத்தது USD INR அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ரேஞ்சிலேயே மூவ் ஆகிட்டு இருக்கு. நேற்று 82.33, இப்போ 82.39. ஸோ இந்த ரேஞ்சிலே மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரிசல்ட் ஃபார் த வீக் ஒரு நினைவூட்டல் தான். ஏற்கனவே நம்ம இதை தொடர்ந்து உங்களுக்கு காட்டிட்டு வரோம். ஐடிசி, HUL, ஐசிசி பேங்க், கோட்டாக் பேங்க் இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ்ல பெரிய வெயிட்டேஜ் உள்ள நிறுவனங்கள். அதனால இதை நம்ம கண்டிப்பா தொடர்ந்து ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக கொடுக்கப்படுகிறது. ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க அப்படின்னும். ஆனால் அவங்க செல்லிங் அளவு அவங்க 4,000 கோடி 3,000 கோடி 2,000 கோடியிலிருந்து இப்போ வெறும் 153 கோடி தான் அவங்க வந்து செல்லராக இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் டிஐஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக எகென்ஸ்டா புஷ் பண்ணுறது அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 2,084 கோடி. அப்போ டிஐயோட எஃபெக்டை விட அதாவது எஃப்ஐஐஸோட செல்லிங் எஃபெக்டை விட இப்போ டிஐஸோட பையிங் எஃபெக்டை நம்ம பார்க்கும்போது அது மார்க்கெட்டை தாங்கி பிடிக்கிறது இவங்க தான்ன்றது தெளிவாகவே தெரிகிறது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எஃப்ஐஸோட ஷார்ட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வராங்க. இப்போ 70% வந்துடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 87 இருந்தது ஒரு கட்டத்தில், அப்புறம் 85, 80, இப்போ 77 ஆச்சு, 75 ஆச்சு, இப்போ 70%க்கு வந்தாச்சு. ஸோ தட் இஸ் அ குட் சைன் ஃபார் மார்க்கெட் டு கோ அப் இன் ஜென்ரல். ஏன்னா அவங்க ஷார்ட் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விற்கிறத குறைச்சிட்டாங்க. ஸோ கேண்டில் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் வந்திருக்கிறத பார்க்குறோம். ஸ்பின்னிங் டாப் அப்படின்றது எதை குறிக்குது? ஒரு ஒரு அன்சர்டன்டியை குறிக்கிறத பார்க்குறோம். ஏறிச்சு, ஆனால் தொடர்ந்து ஏற முடியல அப்படின்றது தான். இப்போ அந்த ஒரு கேப் அப் ஆகிருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அந்த கேப் வந்து ஒருவேளை இன்னைக்கு நாளைக்கு க்ளோஸ் பண்ண கொடுப்பான், அப்புறம் தொடர்ந்து ஏறுமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணாமல் ஏறினாலும் கூட இன்னொரு வலிமையான ஒரு ஏற்றம் நிகழலாம். அதனால நம்ம இதை வந்து ரெண்டு பக்கமும் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு மூவ் அப்படின்றது இது 18,080 நோக்கி நகரலாம் அப்படின்ற ஒரு ஜென்ரல் வியூவா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒருவேளை 17,250 என்ற முக்கியமான ஒரு உடச்சு கீழே வந்துச்சுன்னா ஸோ இந்த அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிறதா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ப்ரோக்ராம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. மார்னிங் வந்து 6 to 7ல 5 நாள் மண்டே டு ஃப்ரைடே. ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்க.
அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செகண்ட் இன்கம் அப்படின்றத ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அப்படின்றது ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் F&O அப்படி எல்லாத்தையுமே ஒரு சீக்வன்ஸ்ல கம்ப்ளீட் லேர்னிங் ப்ரோக்ராமா இதை வச்சிருக்கிறோம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஏதுவாக ராத்திரி 8 to 9:30 4 வீக்ஸ் ப்ரோக்ராமாவும் இதை வைத்திருக்கிறோம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை வந்து டெய்லி நம்ம 11 o'clock யூடியூப்ல அனலைஸ் பண்றோம். அதே நீங்க அன்னன்னைக்கு பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை நீங்க அடையாளம் காணலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.